குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 17, 2024 திங்கக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிசி டிஎன்எஸ் கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டிஎன்எஸ் சயின்ஸ் கிளாஸ் வந்து அப்லோட் ஆகும். 6 மணிக்கு அப்லோட் ஆகும். கண்டிப்பாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதிகளின் நடவடிக்கை மீது வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஒரு கூட்டம் கூட்டியிருக்காங்க. இதில் யார் யார் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் முக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து பார்த்திங்கன்னா அஜித் தோவால், இது முக்கியமானது. ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் சின்ஹா, இராணுவ தலைமை தளபதி வந்து மனோஜ் பாண்டே, இராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக பொறுப்பேற்க இருக்கிற உபேந்திர துதிவேதி அவர், அப்புறம் மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா, ஐபி உளவுத்துறை தலைவர் வந்து தபன் டேக்கா, சிஆர்பிஎஃப் இயக்குனர் அனீஷ் தயால், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லை பாதுகாப்பு படையின் இயக்குனரான நர்நிதின் அகர்வால், ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் ஸ்வைன். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இந்த காவல்துறை தலைவர் பேர்லாம் தேவையில்லை. அதேமாதிரி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இராணுவ தலைமை தளபதி இப்போ இருக்கிறவர், அடுத்து வரப்போகிறவர், இவங்க 2 பேரோட பேர் முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை செயலர், அப்புறம் வந்து ஐபி உளவுத்துறை தலைவர், அப்புறம் வந்து சிஆர்பிஎஃப் இயக்குனர். இதெல்லாம் பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து நியூயார்க் மாநில பல்கலைக்கழகத்தால் வந்து பார்த்திங்கன்னா மதிப்புறு முனைவர் பட்டம் வந்து இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வாங்கியிருக்காரு. விஐடி வேந்தர். ஓகேங்களா. முனைவர் கோ விஸ்வநாதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நியூயார்க் பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா மதிப்புறு முனைவர் பட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. அதுக்காக பாராட்டு விழா வந்து சென்னையில் நடந்திருக்கு. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. வருகிற ஜூன் 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச யோகா தினம் வந்து நடைபெற இருக்குது. ஓகேங்களா. அடுத்து டைம்ஸ் தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா கிரசன்ட் பல்கலைக்கழகம் வந்து 3வது இடம் பிடிச்சிருக்கு. பிரிட்டன் டைம்ஸ் நிறுவனம் சார்பில் அண்மையில் வெளியிடப்பட்ட தரமான கல்விக்கான தரவரிசையில் வந்து கிரசன்ட் பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் 37வது இடத்தையும் இந்திய அளவில் 3வது இடத்தையும் பெற்றிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபையின் சர்வதேச அளவில் நிலைத்த வளர்ச்சிக்குன்னு வகுக்கப்பட்ட 17 கொள்கைகள் வந்து முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்கைகளை பின்பற்ற கல்லூரிகளுடைய பட்டியல் வந்து ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் டைம்ஸ் நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தரவரிசையில் உலகளவில் 37வது இடத்தையும் இந்திய அளவில் 3ஆம் இடத்தையும் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தூய குடிநீர் மற்றும் சுகாதார தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் 29வது இடமும் இந்திய அளவில் 2ஆம் இடமும் பெற்றிருக்குது. பசுமை எரிசக்தி பண்பாட்டு தரவரிசையில் உலகளவில் 13வது இடமும் இந்திய அளவில் 4வது இடத்தையும் பெற்றிருக்கு. இந்த இலக்குகளை நிறைவேற்ற மேற்கொண்ட நடவடிக்கைகள் தரவரிசையில் உலகளவில் 101லேருந்து 200 இடத்துக்குள்ளும் தேசிய அளவில் 2வது இடத்தையும் பெற்றிருக்கிறது. ஓகேங்களா. கிரசன்ட் பல்கலைக்கழகம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா 3வது இடம்ன்றது முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்து நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர் தான் வந்து தெரிவிச்சிருக்காரு. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து ஜூலை 1 முதல் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய சாட்சியங்கள் சட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 சட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேர் மாற்றிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பொது வேலைவாய்ப்பிலும் 3ஆம் பாலினத்தவருக்கு பார்த்திங்கன்னா 1% இடஒதுக்கீடு வழங்க வந்து மாநில அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. 3ஆம் பாலினத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கள் பாலினத்தை தாமாக முடிவு செய்யும் உரிமை வந்து உச்சநீதிமன்றம் வந்து 2014ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உறுதி செஞ்சுருக்கு. சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் வந்து 2 ஆண்டுகளுக்கு மேலே நீடித்து வருது. இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா அமைதி நிலையாட்ட சுவிட்சர்லாந்தில் பார்க்கன்ஸ்டாக் விடுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 15, 16ஆம் தேதியில் சர்வதேச மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. இதில் வந்து 100 முக்கிய நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கையொப்பமிடல. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் சிலை வந்து இடமாற்றம் பண்ண முடிச்சு இல்லையா, அந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா உத்வேக பூங்கா
அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த தலைவர்களுடைய சிலையும் வந்து அங்கே வச்சு மறுசீரமைப்பு செய்யப்பட்டு உத்வேக பூங்கா வந்து திறப்பு விழா பண்ணியிருக்காங்க. திறந்து வச்சவர் யாருன்னா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரும் 17வது மக்களவையின் தலைவர் ஓம் பிர்லா இவங்கெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து அதாவது என்சிஆர்டி புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீக்கப்பட்ட சில பகுதிகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பாடத்தில் உள்ள பாபர் மசூதிக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா 3 வடிவ அமைப்பு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ள அயோத்தி குறித்த வரலாறு வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கத்துலேருந்து 2 பக்கமாக குறிக்கப்பட்டிருக்கு. முகலாய மன்னர்கள் ஹுமாயூன், ஷாஜகான், அக்பர், ஜஹாங்கீர், அவுரங்கசீப் உள்ளிட்ட சாதனைகள் அடங்கிய பட்டியல் வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க. குஜராத்தில் சோம்நாத்திலிருந்து உத்தரப்பிரதேசம், அயோத்தி, பாஜக மேற்கொண்ட ரத யாத்திரை, பாஜக ஆட்சி செய்த மாநிலங்களில் கொண்டு வரப்பட்ட குடியரசுத் தலைவர் ஆட்சி உள்ளிட்ட தகவல்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. அடுத்து அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா விமானப்படை கூட்டு பயிற்சி. ஓகேங்களா. அமெரிக்காவில் அலாஸ்கா மாகாணத்தில் நடைபெற்ற செங்கொடி அப்படின்ற இராணுவ கூட்டு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா F-16 மற்றும் F-15 போன்ற அதிநவீன போர் விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா போர் பயிற்சி மேற்கொண்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் விமானப்படையின் ரஃபேல் விமானம் வந்து முதல் முறையாக ஈடுபட்டிருக்கு. செங்கொடி கூட்டுவான் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்திய விமானப்படை குழு பங்கேற்கிறது. இதுதான் முதல் முறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், பிரிட்டன், நெதர்லாந்து, ஜெர்மனி, அமெரிக்கா ஆகிய நாடுகள் விமானப்படையோடு சேர்ந்து கூட்டு பயிற்சி மேற்கொள்கிறாங்க. இந்த பயிற்சியில் இந்திய விமானப்படையின் ரஃபேல் விமானம் வந்து பங்கேற்றுவது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா செபி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்திய பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியத்தோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா செபி. அதனுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மாதவி புரி. ஓகேங்களா. அடுத்து செக் குடியரசின் உஸ்டினாட் லாபேம் கிராண்ட் ப்ரீ குத்துச்சண்டை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனையான லவ்லினா போராக்கைன் வெள்ளி பதக்கம் வந்து வென்றிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து தொடங்க இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமானது இந்தியா இலங்கை இடையே வந்து பாலம் ஆய்வு பணிகள் வந்து விரைவில் நிறைவேற இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே வந்து பாலம் அமைக்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சாத்தியக்கூறுகளை பற்றி ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து தமிழகத்தில் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையில் உள்ள தலைமன்னார் இடையே கடலில் வந்து பார்த்திங்கன்னா 23 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாலம் அமைக்க உத்தேசிக்கப்பட்ட நிலையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து ஆராய்ஞ்சிட்ருக்காங்க. அந்த பணிகள் வந்து நிறைவடைய போகுது. ஓகேங்களா. இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே வந்து பாலம் கட்ட போகிறாங்க அப்படின்லாம் கூட கேட்கலாம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி இதுவே போதுமானது. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அந்த கூட்டு பயிற்சி அது ரொம்ப முக்கியமானது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரசன்ட் பல்கலைக்கழகம் இதுவும் முக்கியமானது தான். யோகா தினம்லாம் உங்களுக்கே தெரியும், நம்ம அடிக்கடி டெய்லி பார்க்குறது, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் சட்டங்களுடைய பேர்லாம் மாற்றிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதை தாண்டி கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்லாம் இருக்கும், நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.